ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தருகிற நல்ல ஆலோசனைகளுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய விடுதலை நன்மைக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வெளிச்சம் இன்னும் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியின் நோக்கமே இன்னும் நாம் தேவன் அண்டை கிட்டி சேர வேண்டும், இன்னும் கர்த்தரை போல மாறிட, அவருடைய வல்லமையில அவருடைய மகத்துவமான காரியங்களை இன்னும் பலப்பட்ட தேவன் தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆம், உங்களுடைய நன்மைக்காக தேவன் தந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே இதோ கர்த்தருடைய சமூகத்திலே தியானித்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். From the book of Acts chapter 6 verse 4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ரெண்டு காரியத்தை சொல்றாங்க. ஒன்று, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். ரெண்டாவது, வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அவங்க சொல்ற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். பிரியமானவர்களே, இது சாத்தியமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அந்த நாட்கள் அது சாத்தியமாக இருந்திருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இது சாத்தியமா? 100% சாத்தியங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இது புரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் உலக வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான். ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் அல்லது அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் கன்சர்னாக இருக்கட்டும், எந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சாலும் சரி, குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் டெய்லி நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா? அந்த 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் வேலை செஞ்சாதான் அந்த 30 நாட்கள் என்ன செய்கிறாங்க, கடைசியாக ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நம்ம கொடுக்குறாங்க. ஒருவேளை அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கா இல்லையான்றது நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது வேலை செஞ்சாதான் அதுக்குரிய பலனை நம்ம பார்க்குறோம். அதே போல தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய ஊழியக்காரனாகிய நான், அவருடைய ஸ்தானாதிபதியாகிய நான், அவருடைய அம்பாசிடர் என்று சொல்லக்கூடிய என் அன்பு சகோதரி சகோதரியே, நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவம் இருக்குதா? நான் ஒரு ஊழியர் அறிவேன். அவர் சிறு வயதுலேருந்து பல வகையில் உபத்திரப்பட்டு அவமானப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக வைராகியமாக நின்றபடினால அவர் ஜெபித்த இடங்கள்லாம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப ரகசியமாக கர்த்தரை பின்பற்றினால தெருக்களில் நின்று அதுவும் நடந்து நடந்து ஜெபித்து கொண்டு இருப்பாராம். யாரும் பார்த்துடக்கூடாது என்பதுக்காக ஒரு வீட்டிலே அல்லது ஒரு அறைக்குள்ளாக உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்போ சந்தர்ப்பமோ இல்லாத நேரத்தில் அந்த ஊழியர் என்ன செய்வாரா? அவர் இன்று தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்படுகிறார் என்றால் காரணம் என்ன? அவர் விசுவாசியாக இருந்த நாட்களில் அவருக்கு வாய்ப்புகள் கிடையாது, சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் தேவனை நேசித்தபடினாலே கர்த்தரோடு சஞ்சரிப்பது தான், கர்த்தரோடு உலாவி நடப்பது தான் பெரிய பாக்கியம் என்பதை அவர் ருசித்தபடினாலே அவர் என்ன செய்வாராம்? மறைவாக தன் பெற்றோர்களுக்கு தெரியாமல், தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல், தன் நண்பர்களுக்கு கூட தெரியாமல் ரகசியமாக தெருக்களில் நடந்து பல மணி நேரம் நடந்து ஜெபிப்பாராம். எதுக்காக சொல்லுகிறேன்? அவர் ஊழியத்தில் தேவனால் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாலும் அவர் அந்த இடத்துக்கு கடந்து செல்லும் போதெல்லாம் அந்த நாட்களை நினைத்து பார்ப்பார். என் அன்பானவர்களே, சாத்தியம் மனது இருந்தால் மார்க்கம் உண்டு என்று ஒரு பழமொழி சொல்வாங்க. இன்றைக்கும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும், நாங்கள் வேத வசனத்தை மற்றும் சொல்லிக் கொடுப்பதிலும், உபதேசிப்பதிலும் அல்லது சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று அழைக்கப்பட்டதான இந்த அருமையான அப்போஸ்தலர்கள் தங்களுடைய அழைப்பை உணர்ந்து அதில் சரியான நடையிலே நடந்தார்கள். அதோடைய விளைவுதான் தேவனுடைய வார்த்தை வசனம் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் கூட இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்கிற ஊழியத்தின் மூலமாக சத்தியத்தை சத்தியமாய் எல்லா இன மொழி பேசும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு மனுஷனையும் முக்கியத்துவப்படுத்தி அல்லது எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் தலையிலே தூக்கி வைத்தல்ல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா தரப்பட்ட மக்களும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஜாதி மதம் இனம் என்று பாராமல் எல்லா தரப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக கர்த்தர் ஒரு உகந்த ஒரு உன்னதமான தரிசனத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் காரணம் என்ன? மனிதராகிய நான் முதலாவது உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக இதை செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளும் முன்பாக நான் என் தேவனுக்கு முன்பாக என்னை தரை மட்டும் தாழ்த்தி என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாய் நான் கடைபிடிக்கிறேன் என்பதற்கு என்னை அழைத்த கர்த்தரே சாட்சியாக இருக்கிறார். யோபு சொல்லுவது போல, என்னை குறித்து அவர் அறிவார், எனக்கு குறித்து வைத்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார்.
என்ன ஒரு தைரியமான வார்த்தை, என்ன போல்ட்னஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு இதை கேட்குற அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதா? இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? தயவு செய்து அதில் உண்மையாக இருங்கள். ஜெபத்திலும் வேத வாசித்து அதை மற்ற போதிப்பதிலும் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் அதில் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள். அதே போல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஒருவேளை கடவுள் உங்களுக்கு நம்பி இந்த உலகத்தில் ஒரு நல்ல அரசாங்க பதவியை தந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு கையை நிறைய பணத்தை தந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு நல்ல திறமைகள், படிப்பு, நல்ல ஆஸ்தி, வசதி என்று இப்படி பல காரியங்களை தந்திருக்கலாம். ஆனால் தான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுவதிலும், ஜெபிக்கிறவன் ஜெபத்திலும், உபதேசிக்கிறவன் உபதேசத்திலும், உதவி செய்கிறவன் உதவி செய்வதிலே நிலைத்திருக்க கடவுள்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அதனால் தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் உண்மையாக இருங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உலக ரீதியான எஜமானுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் உன்னத எஜமானாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதே போல் வேலைக்காரரே, உங்களுக்கு மனுஷியமாக இருக்கிற உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டு, ஆங்கிலத்தில் இன்டிகிரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நேர்மை இருக்கணும். எஜமான் கூட இருக்கும்போது ஒரு வேஷம், அவர் இல்லாத போது ஒரு காரியம் செய்யக்கூடிய மனிதர்கள் ஏறாலும் அப்படி இருக்காதீங்க. தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் உறுதியாக இருங்க. ஊழியமாக முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்காரவங்கள தயவு செய்து ஜெபம் பண்ணுவதிலும், வசனத்தை தியானிப்பதிலும், பிறகு எடுத்துரைப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருங்க. அதோடைய பொருள் என்னன்னா, நேரம் காலம் பாராமல் யாருக்கும் ஜெபிக்க, போய் சந்திக்க, ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்பி வர ஆயத்தமாக இருக்கிறது தான் அந்த ஆயத்தத்தின் அடையாளம். நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மையானால், இந்த வசனத்தை நீங்கள் கடைபிடிப்பது உண்மையானால், எந்த சூழ்நிலையிலும் நைட்டு 1 மணிக்கு எழுப்பி கேட்டால் கூட சுவிசேஷம் சொல்ல ரெடியாக இருக்கணும். 3 மணிக்கு எழுந்து ஜெபிங்கன்னா கூட அது ஆயத்தமாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்குதா? ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு வாலிபன் இரவு 2 மணி இருக்கும், ஒரு ஊழியருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா என்னுடைய தம்பி ஏதோ ஒரு கோபத்தில் விஷம் குடித்து விட்டான் ஐயா, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார், ஆம்புலன்ஸ் வரது கூட நேரம் கிடையாது, இறந்துருவான் போல இருக்கு, ஆனால் அவங்க ஜெபத்தை நம்புகிற, தயவு செய்து இயேசுவிடத்தில் வேண்டுங்கள் என்று ஒரு இந்து சகோதரனை அழைத்த போது அந்த ஊழியர் இரவு 2 மணி ஊழியம் முடித்து 12:30 மணிக்கு மேலே தான் அவர் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த நேரத்துலையும் கூட பாரத்தோடு ஜெபித்தார். அந்த வாலிப தம்பிக்கு தேவன் ஜீவனை திரும்ப தந்தார். சில மாதங்கள் பின்பாக அந்த ஊழியர் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது சாட்சி சொல்ல ஒரு வாலிபன் எழும்பி வந்தான். கடைசியில் பார்த்தா அவன் சொல்கிறான், இன்றைக்கு இரவு 2 மணிக்கு நான் ஃபோனை அடித்த உடனே அந்த ஊழியர் எங்களுக்காக ஜெபித்தார், இந்த சகோதரன் தான், இந்த ஊழியக்கார ஐயா தான் எங்களுக்காக ஜெபித்தார், அதோட விளைவு பாருங்கள், என் தம்பி கூட வந்திருக்கிறான், அவன் மரித்து 6 மாதம் ஆயிருக்கணும், ஆனால் அந்த உயிரை தெய்வம் தந்தார் என்று கண்ணீர் மல்க சாட்சி சொன்னார்கள். பிரியமானவர்களை, தரித்திருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் உண்மையாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் உயர்வுக்கு நீங்களே என் தடையாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இது சாத்தியம்தான். அழைக்கப்பட்ட தேவன் நீர், அழைத்த தேவன் நீர் மாறாதவர். எங்களுடைய வாழ்க்கையில் அழைப்பும் மாறாதவைகள் என்று நாங்கள் பார்க்குறோம். உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரை இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அவர் நிலைமையை நினைத்திரளும் சுவாமி. அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்க, தரித்திருக்க, அதோடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செய்ய ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்திலும், வசனம் வாசிக்கிறவர்கள் அதை கை கொண்டு பிறகு சொல்வதிலும் தேவரீர் தரித்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பில் உறுதியாக இருக்கட்டும். ஆம் தகப்பனே, உலக ரீதியான வேலை செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் யார் இந்த வார்த்தை கேட்டு ஜெபித்தாலும் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற வேலையிலே உயர்வான இடத்தில் வைப்பீராக. தடையெல்லாம் மாற்றி போடும், அற்புதம் செய்ய மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிற, கடைபிடிக்கிற ஊழியம் தான் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும் தொடர்ந்து செயல்படவும் எங்களுடைய இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டவும் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.